மக்களா, மாணவர்களா, சமூக விரோதிகளா? சமூக விரோதிகள், தீவிரவாதிகள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னு 356 பயன்படுத்த முடியுமா? அல்லது ராணுவத்தை கொண்டு வந்து இறக்க முடியுமா? ஒரு குறிப்பிட்ட சாரார் பின்லேடன் படத்தை வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் என்று சொல்கிறார்கள். அந்த வாகனத்தினுடைய பதிவு எண் 3591 வியாசர்பாடியில் இருக்கிற RSS தலைவர் ராஜுவினுடைய வண்டியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. யார் இங்கே கோட்டை விட்டது? காவல்துறை என்பது பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பது ஒரு புறம். ஆனால் தகவல் நீங்க சொல்றது ஒரு தகவல் இல்ல, அது போலீஸோ மற்றவர்களோ அதை உறுதிப்படுத்தணும். ஒரே ஒரு விஷயம், RDOல நீங்களே என்னுடைய வண்டியோடைய நம்பரை நீங்க RDOக்கு ஒரு காமன் நம்பர் இருக்கு இந்தியா முழுக்க. அந்த நம்பரை எந்த கார் நம்பரை போட்டாலும் அதனுடைய ஓனர் யாருன்னு வந்துடும். அந்த ஓனரை விசாரிக்கிற போது வியாசர்பாடியில் அடிக்கப்பட்ட போஸ்டர்களும் அந்த 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 ஆர்சி புக்ல இருக்கிற படமும் ஒத்து போகுது. ஆதாரத்தோடு தான் பேசுகிறோம். ஒன்று. இரண்டாவது உலவிக் கொண்டிருக்கிற செய்தி அது ஊர்ஜிதமானால் தான் சட்டப்படி. நான் இன்னுமே சொல்றேன், நீங்க ஊர்ஜிதம் ஆகாமையே எப்படி அவங்களை தீவிரவாதின்னு சொல்றீங்க? ஊர்ஜிதப்படுத்தாமல் புலன் விசாரணை செய்யாமல் தீவிரவாதிகள் எப்படி மாணவர்களுக்குள்ளார வந்தாலும் ஒரு முதலமைச்சர் சொல்ல முடியும்? சொல்றீங்க உங்க டிவில வந்து போலீஸ் வாகனத்தை எரிக்கக்கூடிய காட்சி, போலீஸ் ஈடுபட்ட காட்சி இல்ல, அதை விசாரிப்போம்னு சொல்றீங்க. அதாவது ஒரு முதலமைச்சர் நிராகரிக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா அதுக்கு சாட்சி இருக்கு, அந்த சாட்சிக்கு நம்ம விசாரிப்போம், அது அப்படிதான் நடந்துச்சான்னு கேக்குறாங்க. இங்க சாட்சியே இல்லாம நீங்க ஒரு குற்றச்சாட்டு எப்படி தேச துரோகிகள், அதாவது இந்திய இறையாண்மைக்கு எதிரான வைக்கிற இது பயமுறுத்துது. தமிழ்நாட்டுல இது வரைக்கும் தமிழர்கள் பிரச்சனை இல்ல. எங்க தமிழர்களுடைய வரலாற்றில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் எல்லா போராட்டிலும் இங்கு மதம் பிரிவா நிக்கல, நம்ம எல்லாம் தமிழர்களா தான் நின்றுருக்கோம். முதல் முதலாக பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாரு, அவங்க எப்படி பப்ளிக் பிளேஸ்ல தொழுகை பண்ணி, இதெல்லாம் ஒரு கேள்வியா? சேலத்துல இது நம்ம சேலத்துல தீர்த்தம் கொடுத்தாங்க, ரோட்ல அப்படி பார்த்தா எல்லா சாமிக்கும் தான் ஊர்வலம் போயிட்டே இருக்கு, இப்படி இல்லாம பேசுவாங்க? அப்படி நல்லா பாத்தீங்கன்னா இந்த கதை சட்டசபையில் இன்னைக்கு உருவாக்கப்பட்ட கதை கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை மதியத்திலிருந்து தொடருது. ஞாயிற்றுக்கிழமை மதியத்தில் முதலில் ஒரு அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இப்பாபாதி ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அவர் தான் இந்து முஸ்லீம்கள் ஒன்று தொடங்கி வைக்கிறார். அதுல இருந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர கையில் எடுக்கிறாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட் பேசுறப்ப திரும்பவும் கம்யூனிஸ்ட், அது திரும்ப இந்து முஸ்லீம் பத்தியான இதுதான் பிரஸ் மீட்ல அவர் பேசுறாரு. அதனுடைய அடுத்த தொடர்ச்சி பாத்தீங்கன்னா காலையில நான் சொல்றேன் அங்க இருந்த இப்ப இந்த வண்டி போச்சுன்னு சொல்றாங்களே, அந்த வண்டி எத்தனை மாணவர்கள் பார்த்தாங்க, எத்தனை பேர் முதலமைச்சர் சார்பில் அரசின் சார்பில் கொடுத்திருக்கிற விளக்கத்துல அவங்க சொல்லக்கூடிய எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், குடியரசு தினத்தை கொண்டாட மாட்டோம், கொண்டாட விட மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த இளைஞர்கள் சொல்ல வந்தார்கள். இந்த இடத்துல நான் ரொம்ப தெளிவாக சொல்றேன், இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்றேன். ஆர்டிகல் 19 இட் இஸ் மை ரைட், என்னுடைய உரிமை, என்னுடைய சுதந்திர பேச்சுரிமையை தடுப்பதற்கு எந்த கொம்பனுக்கும் அதிகாரம் கிடையாது. ஒன்று, நீங்க இப்ப பேசுறோம் இல்லையா மாணவர்கள் சொன்னாங்கன்னு, அப்படி சொன்னா தந்தை பெரியார் தீவிரவாதி, அண்ணா தீவிரவாதி, கலைஞர் தீவிரவாதி. ஏன்னா நாங்க குடியரசு தினத்தை கொளுத்துவோம் நாங்க அந்த நாட்களை. நீங்க போராட்டத்தினுடைய வடிவம் வேறு. எந்த மாணவர் எந்த லைவ்ல நின்னு அதை பேசினா இத சொல்லுங்க. போலீஸ் எரிச்சதுக்கு சாட்சி இருக்கு, கைது செய்யறப்ப எல்லாம் ஆட்டோவை கொளுத்துறதுக்கு சாட்சி இருக்கு, ஜனகணமன பண்ணாங்க, தேசிய பைக்ல வச்சிருந்தாங்க. ஏன் இவன் எப்படி ஜனவரி 26 புறக்கணிப்பா? இல்ல, அரசின் சார்பில் சொல்றது 26ஆம் தேதி குடியரசு தினம் வரை காத்திருந்து போராட்டத்தில் இருந்து குடியரசு தினத்தன்று கருப்பு கொடி காட்டுதல், குடியரசு தின விழாவை சீர்குலைத்தல் போன்ற செயல்களில் ஈடுபட திட்டமிட்டு வருவதாக சில அமைப்புகளை சேர்ந்தவர்கள் தகவல்கள் கிடைத்தன, அரசுக்கு தகவல் கிடைத்தன என்று சொன்னால் அப்படியான போராட்டத்தில் தீவிரவாதிகள் உள்ள இருக்கானா இல்லையானா அரசுக்கு தெரியாம காதையும் வாயும் பொத்திட்டு உட்கார்ந்து